சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் புதியதாக சட்டங்களை இயற்றி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எதிர்கட்சிகள் வலிமையாக இருந்தும் கூட பெரிய அளவிலே எதிர்ப்புகள் இல்லாத காரணத்தினால் இந்த 3 சட்டங்களையும் ஆளுகின்ற பிஜேபி அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. எனதான் நாட்டிலே குற்றங்களை தடுக்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டும் என்று சட்டங்கள் இருந்தாலும் இது குற்ற செயலிலே ஈடுபடாமல் இருக்கின்ற நிரபராதிகளும் இதில் பாதிப்புக்குள்ளாவார்கள். கூடுதலாக காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. எந்த நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு என்று சொன்னால் அதனுடைய உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், அதனுடைய சாட்சியங்கள் ஒரிஜினலாக இருக்க வேண்டும் என்றுதான் சட்டம் சொல்கிறது. ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற புதிய சட்டத்தின் மூலமாக அதனுடைய நகல் இருந்தாலே போதும் என்ற அளவிற்கு சட்டத்தை மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது முழுக்க தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தினுடைய பலத்தால் அல்லது அதிகாரத்தால் காவல்துறையை ஏவி யார் வேண்டுமானாலும் வழக்கை பதிவு செய்ய முடியும், அவர்களை உடனடியாக சிறையில் தள்ள முடியும் அல்லது தண்டனையை கொடுக்க முடியும் என்கின்ற இந்த சட்டம் முழுக்க இது சிறுபான்மை மக்களையும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களையும் வளர விடாமல் அவர்களை ஒழிக்கின்ற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது சட்டம் என்றுதான் தோன்றுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இந்திய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக சோசியலிச நாடாக இருக்கின்றது. அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்கிறது. ஆனால் இப்பொழுது அது கொஞ்சமாக தளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த அதிகாரத்தை குறைக்கின்ற வகையில், சிதைக்கின்ற வகையில் இந்த புதிய சட்டம் இருப்பது உண்மையாக வேதனை அளிக்கின்றது. எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அங்கே அவையில் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம், கண்டித்து பேசியிருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கின்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மட்டும் வெளிநடப்பு செய்தார்கள். ஆனால் உள்ளே இருந்து எதிர்த்து பேச வேண்டியவர்கள் ஏன் வெளிநடப்பு செய்தார்கள்? நாம் வெளியே சென்று விட்டால் இந்த சட்டத்தை அவர்களே வெற்றி பெற செய்யட்டும், பாஸ் பண்ணிக்கட்டும் என்று அவர்கள் வெளியில் வந்து விட்டார்கள் போலும் என்று தோன்றுகிறது. குறிப்பாக மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறதா என்கின்ற ஒரு எண்ணமும் திமுக மேல் தோன்றுகிறது. ஆகவே மீண்டும் அவர்கள் உடனடியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தொடரில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சட்டங்களை திரும்ப பெறும் வரையில் எங்களுடைய போராட்டங்கள் ஓயாது, பாராளுமன்றத்தை புறக்கணிப்போம் அல்லது பாராளுமன்றத்தை பணிவிட செய்யாமல் நாங்கள் தடுப்போம் என்கின்ற ஒரு முழக்கத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும். இன்னொன்று என்று சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கறிஞர் அணி தலைவராக இருக்கின்ற கபில் சிபில் அவர்கள் ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர். அவர் கூட இந்த சட்டம் தேர்ச்சி பெறுகின்ற பொழுது அமைதியாக இருந்துவிட்டார் என்கின்ற ஒரு வேதனையும் இருக்கின்றது. ஆகவே முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இது சிறுபான்மை மக்களையும் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களையும் ஒடுக்குகின்ற அளவிலே தான் இந்த சட்டங்களை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது.